அதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது செம்மையா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணிட்டு வர ஹாப்பினஸ் வந்து தனியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி தான் ஒரு ஹெல்ப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கயல் இதில பார்த்தேன். பாருங்க கைஸ், அவ வந்து வந்ததும் ஒரு ஆன்டிக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ அத பார்த்து வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ இந்த மாரி ஹியூமன்ஸ் கூட இருக்காங்க. பரவால்ல. ஸோ கைஸ், ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நானும் கயலுக்கு வெயிட் பண்ணேன். கயல் வந்துட்டா. பட் வந்ததும் அவ ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அவளுக்கு வந்து ஆதார்ல கரெக்ஷன் பண்ணணும்னு இருந்துச்சு. கிளாஸ்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லிட்டு நாங்க வந்து கிளாஸ்ல வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கரெக்ஷனுக்கு போனோம். அங்க போயிட்டு கேட்டோன்னா, நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆதார்க்கு வந்து உங்களுக்கே தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மார்னிங் போனா தான் ஆகும். இல்லன்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அதுக்கப்புறம் கையல் விட்டுட்டேன். அவ வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ரங்கா போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் வாங்கணும்னு ஒண்ணு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அத வந்து வாங்கிட்டு அப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, அவங்க ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் ப்ளீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பஸ் வந்து அப்படி எடுக்காதீங்க. தயவு செஞ்சு அப்படி எடுக்காதீங்க. ஒருத்தர் ஏறிட்டு இருக்காங்கன்னா, ஒண்ணு வந்து டோரு லாக் பண்ணிடுங்க. அப்போதான் அவங்க ஏறாம இருப்பாங்க. அப்படி இல்லையா, நிறுத்தி ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பஸ் எடுங்க. அப்படி பண்றீங்க தானே! அவங்களுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ அவங்க செத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்கனால ஹேப்பியா இருக்க முடியாது. உங்களது கவர்மெண்ட் ஜாப் புரியுது. உங்களது கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு புரியுது. பட் அவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வருமா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, அவங்களும் ஒருத்தரோட ஃபேமிலி தானே! அதே மாரி உங்க ஃபேமிலில அந்த மாரி நடந்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? மேபி நீங்க பண்ணுவீங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்படிலாம் பண்ணாதீங்க. அது ஒரு ஃபீல் தானே! செம்மையா ஃபீல் ஆகும். ஹர்ட் ஆகும். ஓகேவா? ஒருத்தர மிஸ் பண்றது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்க டிரைவர், கண்டக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யாராச்சும் ஏறுனாங்கன்னா. அப்படி இல்ல நீங்க டிரைவர், கண்டக்டர்ஸ் இல்ல. நீங்க ஹியூமன் தானே! ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் தப்பா எடுக்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஓகே கைஸ். ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்ல. டிரைவர், கண்டக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல. எல்லாருமே நம்ம வந்து ட்ராவல் பண்றோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ தான் எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இந்த மாரி பேசுறதுக்கு. ஸோ அதனால நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்றேன் நானுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். புடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை கைஸ். லவ் யூ ஆல். ஓகேவா? ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பை